ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெர்மினாலஜிஸ் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் அக்கௌண்டன்சியில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த டாபிக் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டேர்ம்ஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கான்செப்டும் புரிஞ்சுக்கிட்டு அந்த டேர்ம்ஸையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அக்கௌண்ட்ஸை ரொம்ப ஈஸியாக த்ரூ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் பேசிக்காக அக்கௌண்டிங்கில் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட் ஒன் என்னது? டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்னா என்ன? நாம் இப்போ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம், கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இல்லை நான் என்ன பண்ணுறேன், நான் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்டை நான் கேஷ்க்கு சேல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மணி மூலிமா டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா? அதுதான் என்னன்னு சொல்கிறோம். ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அதுதான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். an activity which involves transfer of money or money worth from one person to another. ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஒரு மணி வேல்யூ இருக்கிற ஒரு பொருளையோ இல்லை சர்வீசஸையோ நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படி பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். நான் இப்போ நான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அப்போது நான் ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு பொருளை நான் வாங்குகிறேன். ஓகேவா? அப்போ நான் அந்த வாங்கின பொருளுக்கு நான் என்ன பண்ணுறேன், கேஷ் கொடுக்குறேன். ஸோ அப்படி நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷனாக என்ன? கேஷை மட்டுமே கொடுத்து வாங்கக்கூடியது. இப்போ நான் பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு 1 lakh கொடுத்து ஒரு மிஷின் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர்கிட்டேருந்து நான் என்ன பண்ணுறேன், மிஷினை வாங்குகிறேன். அந்த மெஷினுக்கான காசை 1 lakh நான் அவருக்கு திருப்பி கொடுக்குறேன். அப்போ அந்த டிரான்சாக்ஷனில் எது இன்வால்வ் ஆகிருக்கு, கேஷ் அப்படின்ற விஷயம் இன்வால்வ் ஆகிருக்கு. அதுதான் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ டிரான்சாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் இமீடியட் கேஷ் ரெசிப்ட் ஆர் இமீடியட் கேஷ் பேமெண்ட். இமீடியட்டாக நான் என்ன பண்ணுறேன், நான் வாங்குகிற பொருளுக்கு கேஷை கொடுத்துட்றேன். இல்லை நான் விற்ற பொருளுக்கு எனக்கு கேஷ் கிடைக்கிது. அப்போது அந்த இடத்துல கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இதுதான் கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். அடுத்தது கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் அப்படின்றது கடனுக்கு கொடுக்கறது. இப்போ நான் ஒரு மளிகை கடையில் போயிட்டு எனக்கு ஒரு பால் பாக்கெட் நான் வாங்குகிறேன். சரிங்க, நான் காசு அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு நம்பிக்கையின் பேரில் அவரும் என்ன சொல்கிறாரு, சரிங்க நீங்கள் அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பொருளையும் நான் வாங்கிக்கிறேன், ஆனால் நான் காசு அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அதுக்கு தான் என்ன அர்த்தம்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன். நான் இமீடியட்டாக கேஷ் கொடுக்கல, நான் அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போது அவர் எனக்கு கடனாக கொடுத்துருக்கிறாரு. அப்போது அந்த டிரான்சாக்ஷனை கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் இன் விச் கேஷ் இஸ் நாட் ரிசீவ்ட் ஆர் பெய்ட் இமீடியட்லி பட் வில் பி ரிசீவ்ட் ஆர் பெய்ட் லேட்டர். இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் நான் இமீடியட்டாக கேஷையும் கொடுக்கல, ஓகேவா? ஆனால் நான் அப்புறமா கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனுக்கு கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்ற டேர்மை நம்ம அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட்டுன்னா என்னது? அது ஒரு பர்டிகுலர் பர்சனாக இருக்கலாம். இல்லை ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு, சேல்ஸ்னால் அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு, இல்லை எனக்கு இன்கம் வருது அப்படின்னா இன்கம்க்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு அக்கௌண்ட்டை தனித்தனியாக நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒவ்வொரு செப்பரேட்டாக ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள், அதுதான் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுறோம் இல்லையா? ஜேர்னல்ஸில் ஜேர்னலைசிங்கில் என்ன பண்ணுறோம், இப்போது ஒரு மாதத்தில் நான் 10 பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 10 சேல்ஸ் அது ஒவ்வொரு நாளும் இருக்கும். இப்போ ஒரு நாள் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், 2 நாள் கழித்து நான் சேல்ஸ் பண்ணியிருப்பேன், 2 நாள் கழித்து ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், இல்லை 2 நாள் கழித்து மறுபடியும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், மறுபடியும் நான் சேல்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு 10 சேல்ஸ் இருக்கும், 10 பர்ச்சேசஸ் இருக்கும், 10 எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், கிளாஸிஃபை பண்ணுறேன்.
காமனான ஒரு ஹெட்டுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், கிளாஸிஃபை பண்ணுறேன். தட் இஸ் லெட்ஜருக்கு கொண்டு போகிறேன், போஸ்ட் பண்ணுறேன். ஜேர்னலை லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு காமனாக ஒரு ஹெட்டு கொடுத்துருவேன். ஹெட்டு கொடுத்துட்டு இன்ன தேதி, இப்போ 1ஆந்தேதி நான் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணேன், இவ்வளோ வேல்யூ. மறுபடியும் நான் என்ன பண்ணேன், 5ஆந்தேதியும் மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் அந்த ஹெட்டு கீழே நான் என்ன பண்ணுவேன், இன்ன தேதியில் நான் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு காமன், ஒரு பொதுவான ஹெட்டுக்கு கீழே நான் என்னுடைய டிரான்சாக்ஷன்ஸை நான் கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன், ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலான விஷயத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு தான் வந்து அக்கௌண்ட்டுன்னு பேர். இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஃபார் மெஷர்மெண்ட் இன் அக்கௌண்டிங். இப்போ நான் பர்ச்சேசஸ், என்னோடய டோட்டல் பர்ச்சேசஸ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜேர்னலைசிங்கில் மொத்தமாக இருக்கும். அப்போ என்னால் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து கால்குலேட் பண்ண முடியாது. இதையே நான் வந்து ஒரு காமனாக ஒரு ஹெட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு என்னென்ன தேதியில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா அது எல்லாத்தையும் நான் டோட்டல் பண்ணாலே என்னுடைய டோட்டல் பர்ச்சேஸ் வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஹெட்டை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அக்கௌண்ட் இஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபைங் எ பர்சன் ஆர் அன் ஐட்டம் இன் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்கில் ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக, ஒரு சேல்ஸ் அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்கேஸ் நான் வந்து ஒரு கடைக்காரர்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன்னா அந்த கடைக்காரரோட பேர் அதில் ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ என்னால் ஈஸியாக வந்து என்ன டிரான்சாக்ஷன் அவரோட நான் வச்சுருக்கேன் அப்படின்றத என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து அக்கௌண்ட்டு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா கேபிட்டல். ஓகே, கேபிட்டல்னால் என்ன, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது நம்ம எவ்வளோ முதலீடு செய்கிறோம், அதுதான் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுதான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல்ன்றது இட் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டர் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒரு பிஸ்னஸுக்காக யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரோ, ஓகேவா, ஒரு அமௌண்ட் அவர் என்ன பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு, முதலீடு செய்கிறாரு. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் 2 லட்ச ரூபா அதில் வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் போடுறேன். அந்த 2 லட்ச ரூபாவை தான் நான் என்னென்னு சொல்கிறேன், கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ். இது தெளிவாக கேட்டுக்கோங்க. ட்ராயிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் அக்கௌண்ட் சம்ஸ் போடும்போது நமக்கு வரும். ஸோ அந்த ட்ராயிங்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் வேல்யூ ஆஃப் குட்ஸ், assets etc. withdrawn from the business by the owner for the personal use of the owner. ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து எனக்கு லாபம் வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் தான் ஓனர், ஒரு பிஸ்னஸினுடைய ஓனர். நான் என்ன பண்ணுறேன், என் பிஸ்னஸ்லேருந்து கேஷாவோ இல்லை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அசட்டை, இப்போ வந்து ஃபர்னிச்சரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு லேண்டோ, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், வித்ட்ரா பண்ணிக்கிறேன். பிஸ்னஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், எடுத்துக்கிறேன். எதுக்காக, என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக நான் எடுத்துக்கிறேன். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு கேஷையோ, ஓகேவா, பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய கேஷையோ இல்லை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அசட்ஸையோ எந்த ஒரு ஓனர் வந்து தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக அவர் வந்து எடுத்துக்கிறாரோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பர்சனல் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஓகேவா? பர்சனல்ன்றது நம்ம தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஒரு லாபம் நஷ்டம் எல்லாமே. பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது ஒரு பிஸ்னஸை பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபமோ நஷ்டமோ. இந்த பிஸ்னஸ்லேருந்து அந்த ஓனர் வந்து ஒரு பணத்தை தன்னுடைய பிஸ்னஸ்க்காக எடுக்காமல் பர்சனல் யூஸுக்காக அவர் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கேஷை அவர் வந்து தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போது அப்படி பண்ணக்கூடிய அந்த வித்ட்ராக்கான டேர்ம் என்னென்னா ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர். வவுச்சர்னால் என்ன? வவுச்சர் அப்படின்றது வந்து
ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட். அது வந்து ஒன்று எழுதப்பட்டும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிரிண்டடான ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இல்லை வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னாருக்கு நான் வந்து இன்ன ப்ராடக்டை நான் சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நமக்கு பில் கொடுப்பாங்க இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வவுச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனி ரிட்டன் ஆர் பிரிண்டட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் எ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இஸ் கால்ட் எ வவுச்சர். நான் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டு தான் வவுச்சர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஷ் ரெசிப்ட். கேஷ் ரெசிப்ட்னா என்னது, இப்போ நான் வந்து ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், அவங்க எனக்கு ஒரு ரெசிப்டை கொடுக்குறாங்க, இவ்வளோ காசு கொடுத்து இந்த பொருளை இவர் வாங்கியிருக்கிறாரு, என்ன பொருள் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதுதான் வந்து நம்ம வவுச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை அ செல்லர் ஆஃப் குட்ஸ் டு பி சென்ட் டு தி பையர். அதாவது இப்போ வந்து ஏன்ற ஒரு பர்சன் இருக்காங்க, பீன்ற ஒரு பர்சன் இருக்காங்க. பீன்றவர் என்ன பண்ணுறாரு, ஏன்றவருக்கு பொருளை வந்து விற்கிறாரு. ஓகேவா. ஸோ பீன்றவருக்கு வந்து பீன்றவர் வந்து ஏன்றவருக்கு பொருளை வந்து விற்கிறாரு. ஸோ விற்கும் பொழுது அவர் வந்து என்ன எழுதுவாருன்னா, இந்த ப்ராடக்ட்டு, இந்த இப்போ சப்போஸ் வந்து பீன்றவர் வந்து ஏக்கு வந்து டிவியை விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒரு இன்வாய்ஸில் வந்து இந்த டிவி ஸோ அண்ட் ஸோ டிவி, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் டிவி 50 இன்ச்சஸ் இருக்கிற ஒரு டிவி, ஓகேவா, இவ்வளோ வேல்யூ, தட் இஸ் ஒரு 50,000 ஒர்த் இருக்கக்கூடிய ஒரு டிவி, இதை வந்து இந்த பர்சனுக்கு வந்து நான் வந்து விற்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இன்வாய்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு 1000 ரூபா போட்டு அதை எல்லாத்தையுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்தையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். So it is a statement prepared by a seller of goods to be sent to the buyer. யார் அந்த பொருளை விற்கிறாங்களோ அவங்க வந்து அந்த பொருளுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே ஒரு இன்வாய்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி அந்த பொருளை வாங்குறவர்கிட்ட அவங்க கொடுப்பாங்க. இட் ஷோஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, ப்ரைஸ், வேல்யூ ஆஃப் த குட்ஸ் அண்ட் எனி டிஸ்கவுண்ட் கிவன், ஃபைனலி ஷோயிங் த நெட் அமௌண்ட் பேயபிள் பை த பையர். ஸோ அந்த இன்வாய்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், என்ன டிவி, சாம்சங் டிவி, எத்தனை இன்ச்சஸ், 50 இன்ச்சஸ் டிவி, வேல்யூ என்ன 50,000, அதுக்கு நான் வந்து அந்த செல்லர் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, 1000 ரூபா டிஸ்கவுண்ட்டுன்னுட்டு. ஸோ அந்த 50,000லேருந்து 1000 ரூபாவை டிஸ்கவுண்ட்டை நீ லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 49,000க்கு இந்த பொருளை நான் அவருக்கு விற்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், இன்வாய்ஸில் மென்ஷன் பண்ணி கொடுப்பாரு. அதுதான் வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்ஸ். கூட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பொருள், அதை வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், ஓகேவா, இல்லை வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து ஒரு காமன் டேர்மாக நம்ம கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிகல்ஸ், திங்ஸ் ஆர் கமாடிட்டிஸ் இன் விச் யுவர் பிஸ்னஸ் இஸ் டீலிங் வித். இப்போ சப்போஸ் ஒரு ஃபேன் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, இப்போ ஃபேனை வந்து அவங்க விற்கிறாங்க, அந்த ஃபேனை குட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்னிச்சர் விற்கிறாங்க, அந்த ஃபர்னிச்சர் அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் குட்ஸு. இப்போ மளிகை கடையில் வந்து நம்ம வந்து பொருளுங்களை விற்கிறோம் அப்படின்னா அது குட்ஸு. ஸோ ஜென்ரலான டேர்ம் வந்து குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தி, தட் இஸ் மேனுஃபேக்சர் செஞ்ச ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், ஃபர்னிச்சராக இருக்கலாம், டேபிளாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், பூவாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஜென்ரல் டேர்மாக நம்ம என்ன சொல்லுவோம்னா குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ச்சேசஸ்னா என்னது, நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம். ஸோ பையிங் ஆஃப் குட்ஸ் வித் இன்டென்ஷன் ஆஃப் ரீச் சேல் இஸ் கால்டு பர்ச்சேசஸ். ஒரு பொருளை நான் வந்து வாங்கி மறுபடியும் ரீசேல் பண்ண போகிறேன். அதாவது இப்போ நான் வந்து ஒரு ரா மெட்டீரியலை ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குகிறேன், ஓகேவா. ஸோ ரா மெட்டீரியலை வாங்கிட்டு நான் ஒரு ப்ராடக்டை தயாரித்து மறுபடியும் நான் அதை என்ன பண்ண போகிறேன்,
விற்க போகிறேன், அதுக்கு பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பையிங் ஆஃப் குட்ஸே வந்து என்னது? பர்ச்சேசஸ் தான். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் அவுட்வார்டு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம், இல்லை ரிட்டர்ன்ஸ் அவுட்வார்டுன்னு சொல்லலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பொருளை நான் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், வாங்குகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வாங்கின பொருள் எனக்கு பிடிக்கல, இல்லை வந்து ஏதாவது அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? வாங்கின அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணுறேன். பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போது அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ரிட்டர்ன்ஸ் அவுட்வார்டுன்ற வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் அவுட்வார்டு அப்படின்னா இது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ரிட்டர்ன்ஸ் அவுட்வார்ட்னா என்ன? வெளியிருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்ச்சேஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்? வெளியிருந்து நம்ம அந்த பொருளை வாங்குகிறோம், அவுட் சைட்லேருந்து வாங்குகிறோம், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன்ஸ் அவுட்வார்ட்ஸ். அவுட் சைட்லேருந்து வாங்குகிற ஒரு பொருளை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன்ஸ் அவுட்வார்ட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னாலும் ரிட்டர்ன்ஸ் அவுட்வார்ட்ஸ்னாலும் சேம் மீனிங் தான். ஓகேவா? when goods bought or returned to the suppliers, it is known as purchase returns or returns outward. ஸோ ரிட்டர்ன் அவுட்வார்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ்னால் என்ன? என்னோடய ப்ராடக்டை நான் விற்கிறேன். ஓகேவா? when goods meant for resale or sold, it is called sales. நான் மேனுஃபேக்சர் பண்ண பொருளை நான் விற்கிறேன். ஸோ அதுக்கு பேர் வந்து சேல்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் இன்வார்டு. இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னால் என்னது? நான் வந்து ஒரு பொருளை சேல் பண்ணிட்டேன், ஆனால் அந்த பொருள் அந்த பர்சனுக்கு பிடிக்காம அவர் என்ன பண்ணிட்டாரு? எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சேல்ஸ் பண்ணது ரிட்டர்ன் வந்துருச்சு, தட் இஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட்னா என்ன அர்த்தம்னா, இன்வார்ட்னா நம்ம கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு போயிருக்கு, நாம் ஒரு பொருளை விற்றுருக்கோம். தட் இஸ் இன்சைட், இன்வார்டு, உள்ளிருந்து நம்ம கிட்டேருந்து நம்ம ஒரு பொருளை விற்றுருக்கோம். தட் இஸ் இன்வார்ட்ஸ். அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு? ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம கிட்டேருந்து போன ஒரு பொருள் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கிட்டேருந்து போன பொருள் என்னும்போது தட் இஸ் ரிட்டர்ன் இன்வார்ட்ஸ். ஓகேவா? இன்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து சேல்ஸ், ரிட்டர்ன்ஸ் வந்துடுது இன்வார்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிட்டர்ன்ஸ் அவுட்வார்டுக்கும் ரிட்டர்ன் இன்வார்டுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவுட்வார்டு அப்படின்றது வந்து நம்ம வெளியிருந்து வாங்கியிருக்கோம், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், தட் இஸ் அவுட்வார்ட்ஸ். அவுட்வார்ட்ஸ்லேருந்து நம்ம பொருளை வாங்கி ரிட்டர்ன் பண்ணுறோம், ரிட்டர்ன் அவுட்வார்ட்ஸ், அதை பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிறோம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது தட் இஸ் ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற உள்ளிருக்கின்ற ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். ஓகே, அந்த பொருள் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிடுது. அப்போது இன்வார்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ், ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட் அப்படின்றது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஸ்டாக்கு. ஸ்டாக்குன்றது வந்து என்ன? அன்சோல்டு குட்ஸ் லைங் இன் எ பிஸ்னஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட் ஆர் நோன் அஸ் ஸ்டாக்கு. ஸ்டாக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ ஒரே புக்கை வந்து 10 புக்கு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு மாதத்தில் வந்து ஒவ்வொரு புக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து ஒரு 4 புக்கு சேல் ஆகிருக்கும், இன்னொரு ஹெட்டிங்கில் இருக்கிற 4 புக்கு சேல் ஆகிருக்கும். அவங்க கடைசியாக கணக்கு எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? மிச்சம் எவ்வளோ புக்ஸு சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு கணக்கு எடுப்பாங்க. அதை தான் வந்து ஸ்டாக்னு. அன்சோல்டு குட்ஸு, சேலாகாமல் இருக்கின்ற பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அன்சோல்டு புக்ஸை தான், அன்சோல்டு குட்ஸை தான் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம கையில் இருப்பு இருக்கிற அன்சோல்டு, சேலாகாமல் இருக்கின்ற பொருளை தான் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்து ஒரு 10 பென் 20 பென் வச்சுருக்காங்க. ஓகேவா? 10 எரேசர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 10-20 பெனில் வந்து பார்த்திங்கன்னா 10 பென் சேல் ஆகிடுச்சு. எரேசரில் 5 எரேசர் சேல் ஆகிடுச்சு. மிச்சம் எவ்வளோ? இதில் 10 பென் இருக்குது, இதில் 5 எரேசர் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த தட் இஸ் சேல் ஆகாத இந்த பென்ஸ் அண்ட் எரேசரை தான் நம்ம ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். அன்சோல்டு குட்ஸை, சேல் ஆகாத குட்ஸை தான் நம்ம ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். ஓகே,
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் நமக்கு வந்து என்ன இன்கம் வந்திருக்கு, வருவாய் என்ன வந்திருக்கு. இட் இஸ் த அமௌண்ட் ரிசீவபிள் ஆர் ரியலைஸ்டு ஃப்ரம் த சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், கமிஷன் எட்ஸெட்ரா. நமக்கு ஏதாவது ஒரு வழியில் ஒரு வரவு வரும். இப்போ நான் ஒரு பொருளை விற்றேன்னா எனக்கு வந்து எனக்கு காசு கிடைக்குதுன்னா அதுவும் இன்கம் தான். ஓகேவா, நான் இப்போ ஒரு பொருளை விற்கிறேன், எனக்கு அதுக்கு காசு கிடைக்குது, அப்போ அது எனக்கு இன்கம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நான் வந்து என்னுடைய வீடை ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன், அதன் மூலிமா எனக்கு வந்து ரெண்ட்டு கிடைக்கிது. ஓகேவா, அப்போது அதுவும் எனக்கு வந்து என்னது, இன்கம் தான். இன்கேஸ் நான் வந்து பேங்க்கில் வந்து அமௌண்ட்டு போட்டு டெபாசிட் பண்ணியிருக்கேன், எனக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்கம் அப்படின்ற டேர்மில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எக்ஸ்பென்ஸ், செலவு. இட் இஸ் அமௌண்ட் இன்கர்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் அண்ட் செல் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக நான் நிறைய செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறது மட்டும் கிடையாது, நமக்கு அதுக்காக வந்து ஒரு கரண்ட் சார்ஜ் ஆகும், ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ், நம்ம கம்பெனிக்காக நம்ம பண்ணக்கூடிய ரெகுலர் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது சால்வன்சி. நான் ஆல்ரெடி சொன்னேன். சால்வன்சி இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் எ பர்சன் ஆர் an enterprise to pay the debts. தன்னுடைய கடனை அந்த பர்டிகுலர் ஓனர் வந்து பே பண்ணக்கூடிய தகுதி இருக்கிறவரை தான் நம்ம சால்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இன்சால்வன்சி என்னன்னா அதுக்கு ஆப்போசிட். இன்சால்வன்சி இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் எ பர்சன் ஆர் an enterprise to pay the debts. தான் வாங்கிய கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறவரை தான் நம்ம இன்சால்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சால்வன்சி அப்படின்றது வந்து தான் வாங்கின பிஸ்னஸுக்காக வாங்கின கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கான கேப்பபிலிட்டி இருக்கிற பர்சனை தான் நம்ம சால்வன்சி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இன்சால்வன்சி அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்க்காக வாங்கப்பட்ட பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க பாருங்கள், அதுக்கான கேப்பபிலிட்டி இல்லாமல் இருக்கிறவங்கள தான் இன்சால்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது அசெட். அசெட்னா என்ன? எனி ஃபிசிக்கல் திங் ஆர் ரைட் ஓன்ட் தட் த மானிட்டரி வேல்யூ இஸ் கால்ட் அசெட். அதாவது இப்போ வந்து ஒரு லேண்ட் எடுத்துக்கலாம், அது வந்து மணி வேல்யூ இருக்குது. பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதுக்கும் மணி வேல்யூ இருக்குது. பேட்டன்ட் ரைட், காப்பி ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தன்னுடைய உரிமம் வாங்கி வச்சுருப்பாங்க, தன்னுக்கான உரிமத்தை. இப்போ ஒரு கவிதை எழுதியிருக்காங்க, இல்லை ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் தனக்கு மட்டுமே உரியதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அது வேறு யாரும் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு லேண்டாக இருக்கலாம், பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசெட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது லயபிலிட்டி. இட் ரெஃபர்ஸ் டு த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் தி பிஸ்னஸ். இப்போ என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நான் லயபிலிட்டின்னு சொல்லுவேன். ஓகேவா, ஃபினான்ஷியலாக நான் இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு கடன் கொடுத்துருக்காரு, ஒரு பேங்க் வந்து எனக்கு கடன் கொடுத்துருக்கு, அது வந்து லயபிலிட்டின்னு நான் சொல்லுவேன். அப்படின்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டெட்டார். இதெல்லாம் கவனமாக கேளுங்க. டெட்டார்னா என்ன? எ பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் எ பெனிஃபிட் வித்தவுட் கிவிங் மணி ஆர் மணி வர்த் இமீடியட்லி பட் லயபிள் டு பே இன் ஃபியூச்சர் ஆன் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். அதாவது டெட்டார்னா யார் அப்படின்னா, எந்த ஒரு பர்சன் வந்து இப்போ நான் வந்து ஒரு பொருளை வந்து மளிகை கடைக்கு போகிறேன், ஒரு பொருளை நான் வாங்குகிறேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், மணி பே பண்ணலை, நான் அப்புறமா பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த பர்சனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெட்டார் அப்படின்னு சொல்லுவோம், கடனாளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் வந்து கடன் கொடுக்கணும் இல்லையா அவர், அதனால் அவர் என்ன சொல்லுவோம், டெட்டார்னு சொல்லுவோம். டெட்டார்னா யார்? ஒரு பர்சன் வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறாரு, ஓகேவா, ஆனால் காசு கொடுக்காம வாங்குறாரு. அந்த காசை ஃப்யூச்சர்லேயோ இல்லை சர்டன் டைம்குள்ளேயோ நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற கண்டிஷனில் அந்த பொருளை அவர் வாங்குறாரு. ஸோ அந்த பர்சனை நம்ம டெட்டார் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டார். கிரெடிட்டார்ன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ பர்சன் who gives a benefit without receiving a money or money worth immediately but to claim in future. கிரெடிட்டார்னா யார்? அந்த பொருளை கொடுக்குறாரு இல்லையா, அந்த கொடுக்குற அந்த பர்சன் தான் கிரெடிட்டார். பணத்தை வாங்கிக்காம பொருளை மட்டும் கொடுத்து ஃப்யூச்சரில் நான் பணத்தை வாங்கிக்கிறேன், இல்லை ஒரு 2 மாதத்தில் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு இல்லையா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டார். ஸோ டெட்டார்ன்றவங்க வந்து எக்ஸாம்பிள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், மளிகை கடைக்கு போய் பொருளை வாங்குகிறோம், வாங்கிட்டு பணத்தை கொடுக்கல, நான் வந்து 2 நாள் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருளை வாங்கிட்டு போயிடுறோம். ஸோ அந்த பொருளை வாங்கிட்டு போகிறவரை டெட்டார்ன்னு சொல்கிறோம். யார் ஒருத்தர் அந்த பொருளை காசு வாங்காமல் கொடுக்குறாங்க இல்லையா நமக்கு, அந்த பர்சனை கிரெடிட்டார்ன்னு சொல்கிறோம். ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் நான் காசு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு பொருளை மட்டும் கொடுத்துட்றாரு இல்லையா, அவரை நம்ம கிரெடிட்டார்ன்னு சொல்கிறோம். இந்த டெட்டார் கிரெடிட்டார் இது 2 டேர்ம்ஸையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன்னா என்ன? இப்போ நான் வந்து ஒரு மெஷின் வாங்குகிறேன், ஓகேவா, ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெஷினை நான் வாங்குறேன். அந்த மெஷின் என்ன பண்ணுது, ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மெஷினுடைய லைஃப் என்னாகும், கம்மியாயிட்டே வரும். ஏன்? அது வந்து யூஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நமக்கு ஏஜ் ஆக 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 பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம உடம்புலேயே வந்து நமக்கு சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் இல்லையா. இப்போ வயசானவங்க, இப்போ நம்ம ஏஜில் இருக்கிற ஒரு பர்சனுக்கும் ஏஜ்டு பர்சனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க நம்ம ஏஜை தாண்டி தான் போயிருப்பாங்க, ஆனால் என்னென்னா நிறைய பல வேலைகள் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பாடியில் வந்து ஒரு தேய்மானம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே போல் தான் ஒரு மெஷினை ஒரு பிஸ்னஸ்க்காக நான் ஒரு மெஷினை வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அதில் வந்து தேய்மானங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு சைக்கிளை ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற சைக்கிள் 5 வருஷம் கழிச்சு அதே மாதிரி இருக்குமா? இருக்காது. என்ன ஆகும்? அதோடைய வேல்யூ வந்து குறைஞ்சிரும் இல்லையா. அது மாதிரி தான். ஸோ டெப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசட்டு. மெஷின்ன்றது ஒரு அசட்டு, ஒரு சொத்து, பிஸ்னஸுக்கான ஒரு சொத்து. அந்த மெஷின் வந்து நம்ம யூஸ் பண்ண வருஷம் அதனுடைய வேல்யூ என்ன ஆகும், கம்மியாயிட்டே வரும். அதை கால்குலேட் பண்ணுறது தான் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதை கால்குலேட் பண்ணுறது தான் அந்த தேய்மானத்தை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், டெப்ரிசியேஷன் அப்படின்னு டேர்மை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பேட் டெப்ட். It is a loss to the business arising out of failure of a debtor to pay the dues. It is irrecoverable debt. இப்போது டெட்டார்னா யாருன்னு சொன்னேன்? ஒருத்தர் மளிகை கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கினாரு, ஆனால் காசை கொடுக்கல, திருப்பி அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. அப்போது அந்த கடைக்காரருக்கு இந்த பணம் வரவே வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதை தான் பேட் டெப்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அவரால் அந்த பணத்தை வாங்கவே முடியாது, திருப்பி தனக்கு வரவே வராதுன்னு தெரிஞ்சிட்டார். அந்த டேர்மை தான் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நம்மளால் அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணவே முடியாது, அவர்கிட்டருந்து வாங்கவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த அமௌண்ட்டை, அந்த கூட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த டெர்மினாலஜிஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸில் ஒரு சம்ஸ் போடும்பொழுது நிறைய எல்லா இடங்களையும் இந்த டேர்ம்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம்ஸ்னால் என்ன அப்படின்றது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சம்ஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டெர்மினாலஜியை பற்றி நான் சொன்னதை ரிப்பீட்டடாக 2 to 3 டைம்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ நம்ம சம்ஸ் போடும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.